நம்ம கிச்சனில் இன்றைக்கி தோசை ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் 4 விதமான தோசை பண்ண போகிறோம். இந்த தோசைக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக தோசை பண்ண போகிறோம். 4 விதமான தோசை, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தோசை. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முழு கோதுமையில் அரைச்சி அடை தோசை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அடை தோசை பண்ணோன்னா. இப்போ இதை ரொம்ப நேரம் ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம், சும்மா கழுவிட்டு உடனே அரைச்சிடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால இது உடனே அரைச்சி தான் நம்ம அடை தோசை பண்ண போகிறோம். இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேண்டாம், சும்மா குருணையாக நம்ம ரவை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கோதுமையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குருணையாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கோதுமை ரவை போலயே இருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 200 கிராம் கோதுமையில் நம்ம குடும்பத்தில் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு கலந்துடலாம். இதே போல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் மேலே தூவுறதுக்கு வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து கலந்தும் நம்ம ஊற்றலாம், இல்லை தோசையாக ஊற்றிட்டு மேலே தூவிக்கலாம். நான் வந்து தோசை ஊற்றிட்டு மேலே தூவ தான் போகிறேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைகள் காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே காரமாக வேறு இட்லி பொடியோ எதுவுமே நம்ம தூவ தேவையில்லை. ஏன்னா இதை வந்து நம்ம மிளகாய், ஜீரகம், இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கும். மேலே வெங்காயம் தூவிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம விருப்பம்தான், பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கட்டாயமாக வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நல்லா கரண்டியை வச்சு இப்படி அமுத்தி விடுங்க, அப்போ தான் அந்த மாவில் இறங்கும். அடுத்து மேலே எண்ணெய் தவிக்கலாம். அவ்வளோதான். நல்லா பொறுமையாக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வேக வைங்க. உடனேலாம் திருப்பி போட வேண்டாம், நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அடியிலெல்லாம் வெந்து நல்லா வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை. கோதுமை மாவு இல்லை, அரிசி மாவு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்போ டக்குன்னு கோதுமை இருந்துச்சுன்னா உடனே அரைச்சி உடனே தோசை செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக, நல்லா காரமாக, டேஸ்ட்டாக, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி தான் நம்ம தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கோதுமை அடை தோசைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். எதுக்காகனா தோசை வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால தேங்காய் சட்னி இதுக்கு வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக. அதனால தான் நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் கார சட்னியோ சாம்பாரோ ஏதோ பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 5 நிமிஷம் கூட அதிகம் தான் இந்த தோசை பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசைக்கு மாவு இதில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3 பேர் சாப்பிட்லாம், அந்தளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன், வெள்ளை ரவை. அரிசி மாவு ரவை ரெண்டையும் சேர்க்குறப்போ நம்ம தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய ஊற்றணும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு மாவை ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். தோசை நல்லா ஊற்றுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். புதுசாக தோசையெல்லாம் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவங்களுக்காக தான் இதெல்லாம். இப்போ நல்ல மாவெல்லாம் நல்லா ஈரமாயிருச்சு. இப்போ நல்லா கலந்துடலாம். மாவு இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். எதுக்காகனா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஊறினா தான் ரவை வந்து நல்லா மெதுன்னு இருக்கும். அதுக்காக தான். மாவு கலந்து வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். முட்டை தோசை பண்ணுறதுக்கு முட்டையை முதல்ல கலக்கிக்கலாம். 1 முட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதை கலந்துடலாம். 1 முட்டை 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன். சின்ன தோசையாக ஊற்றலாம் அப்படின்றதுக்காக தான். பெரிய தோசையாக ஊற்றினோம்னா 2 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம் மாவு. கல் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடணும், இல்லைன்னா மாவு வந்து சுருண்டுட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக ஊற்றுறதுக்கு வராது. இதுக்கு மேலே முட்டையை ஊற்றிக்கலாம். கோதுமை தோசைக்கு முட்டையை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். ஏன்னா அது கோதுமை தோசை மேலே முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது வலுவலுப்பாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல நிற்காது. ஒரு முட்டை 2 முட்டை கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசை செய்கிறத விட இந்த தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் இப்போலாம் கோதுமை தோசை தான் சாப்பிட்றாங்க அதிகமாக. அது போல் எல்லா நாளும் ஒரே மாதிரி சாப்பிடாம இது போலையும் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம விருப்பம்தான், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நெய், இப்படி எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடியில் கோதுமை தோசை வந்து வெந்து அதுக்கப்புறம் மேலே முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் தோசை வந்து முறுமுறுப்பாக இருக்கும். அவ்வளோதான், முட்டை தோசையை திருப்பி போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக தோசை வந்திருக்கு. நீங்களும் இது போல் முட்டை தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு தோசை பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். ரெண்டு பருப்புமே சம அளவில் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். தோசையில் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றலை, கொஞ்சமாக அந்த பருப்பு கலவுல தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும் ஊற்றி அரைச்சது. இனி தண்ணி கலக்கலை, நம்ம தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி கலந்தால் போதும். இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம், உப்பு, கொஞ்சம் தண்ணி. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாலாம் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. நம்ம இட்லிக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மேலே தூவுறதுக்கு வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். வெங்காயம் போட்டால் இந்த மாதிரி அமுத்தி விடணும், இல்லைன்னா நம்ம திருப்பி போடுறப்ப அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா அடியில் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. மேலே வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் தூவணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. வெங்காயம், மல்லித்தலையெல்லாம் தூவணும்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் தூவுறது. எந்த தோசை செஞ்சாலுமே நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னி செஞ்சுருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசைக்கு மாவு இதில் 1 பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3 பேர் சாப்பிட்லாம், அந்தளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன், வெள்ளை ரவை. அரிசி மாவு, ரவை ரெண்டையும் சேர்க்குறப்போ நம்ம தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய ஊற்றணும். மாவு இது போல் நல்லா கட்டி இல்லாமல்
கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். எதுக்காகனா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஊறினா தான் ரவை வந்து நல்லா மெதுன்னு இருக்கும். அதுக்காக தான். மாவு கலந்து வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. நீங்களும் இது போல் மொறுன்னு கோதுமை தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டதுமே திருப்பி போட்டோம்னா மொறுப்பாக வராது. கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா திருப்பி போட்டால் தான் மொறுன்னு வரணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தோசை எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. நம்ம எப்பயுமே நார்மலாக அரிசி மாவில் தோசை செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, அதே போல் மொறுப்பாக இருக்கும். இதே போல் நீங்கள் கோதுமை தோசை செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். இப்போ தோசை எடுத்துடலாம்.